ஹாய், இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். The dimension of a brick are 24 cm, 12 cm, 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height? அதாவது பிரிக்ஸ் செங்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு வால் ஒரு சுவரு வந்து அதனுடைய லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய வால்யூமை கண்டுபிடிக்கணும். எத்தனை பிரிக்ஸ் தேவை, எத்தனை செங்கல் தேவை அந்த வாலை கட்டி முடிக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வாலுடைய வால்யூம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரிக்ஸ் அதனுடைய வால்யூமால டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்டுன்றது கிடைக்கும். எத்தனை செங்கற்கள் தேவைன்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாலோடைய மெஷர்மெண்ட்லாம் ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரிக்ஸோடைய மெஷர்மெண்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். வால் லென்த் இது கேபிட்டல்ல எழுதிக்கலாம், ஏன்னா இதுல 2 வால்யூம் வருது இல்லையா, அதனால LBH. பிரிக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். வால் இது வந்து லென்த் ஹைட் பிரெத் ஹைட். லென்த் வந்து பாருங்க 20 மீட்டர் லென்த், 20 மீட்டர். பிரெத் வந்து 48 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 6 மீட்டர். இதுல மெஷர்மெண்ட் யூனிட் பாருங்க, இது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. இதுல இதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆனா லென்த்தும் ஹைட்டு மட்டும் மீட்டர்ல இருக்கு. அந்த மீட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ இதை என்ன பண்ணணும்னா, லென்த் நம்ம மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். 20 into 100 equal to 2000 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் 6 into 100 600 சென்டிமீட்டர் ஹைட். இது 2000, 48, இது 600. இப்ப என்ன பார்க்க போறோம், நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் ரெக்வயர்ட். எத்தனை பிரிக்ஸ் தேவைங்கிறதுக்கு என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த வால் divided by volume of the brick. இது தெரியும் இல்லையா ஃபார்முலாஸ். நம்ம வந்து இது கேபிட்டல் வச்சிருக்கேன் LBH, இது ஸ்மால் LBH. ஏன்னா டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. லென்த் பிரெத் ஹைட் வேல்யூ ரெண்டுத்துலயும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது கேன்சல் பண்ணலாம். 8 1s are 8, 6 8s are 48. பாருங்க, 1 6 are 6, 2 6 are 12, 1 2 is 2, 3 2s are 6, 300. அகைன் மறுபடியும் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 1s are 8, 3s are, மறுபடியும் 2 டேபிள்ல பண்ணா 50 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ் வரும். 1 4 is 4, 5 4s are 20, 00. அப்ப நம்மளுக்கு என்ன ரிமைன் இருக்குன்னா 500 multiply by 50. 5 5s are 25, 30 அப்படியே வந்துடும். Therefore 25,000 bricks. 7.3 exercise 9th standard. பார்க்க போறது 6th sum. The volume of a container is 1440 meter cube. The length of the breadth of the container are 15 meter and 8 meter respectively. Find its height. ஒரு கண்டெய்னருடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க, லென்த் பிரெத் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. அப்போ அந்த கண்டெய்னர் ஷேப்பு கியூபாய்டுன்றது கிளியரா தெரியுது. வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் 1440 மீட்டர் கியூப். இது L into B into
h is equal to 1440. இதில் நம்மளுக்கு ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து 15 அண்டு பிரெத்து வந்து 8. ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஈக்குவல் கண்ணாண்ட கொண்டுட்டு வரலாம். இது மல்டிப்ளேல இருக்கு. ஈக்குவல் கண்ணாண்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். இதை இப்போ கேன்சல் பண்ணி வர ஆன்சர் தான் ஹைட்டு. எயிட் ஒன்ஸ் ஆர் 8, 8 ones are 8, carry 6, 64 வரும். 8 8s are 64, அந்த 0 வந்துடும். இப்போ இது ரெண்டுமே 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். 3 5s are 3 6 are அந்த 0 வருது. 1 5 is 5, 1 5 2. அப்போ ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12 மீட்டர். மெஷர்மெண்ட் மீட்டர்ல இருக்கிறதுனால மீட்டர் தான் சொல்லணும். இப்போ வால் கண்டெய்னர், height of the container is 12 meter. Thank you. Exercise 7.3ல 7th sum பார்க்க போறோம். Find the volume of a cube. Then time பார்த்தது cuboid, இப்போ cube பார்க்குறோம். Each of whose side is 5 centimeter. இதில் 3 sums கொடுத்துருக்காங்க. First 5 centimeter, second 3.5 meter, third 21 centimeter. First sum பார்க்கலாம். 5 centimeter. Volume of the cube கேட்டிருக்காங்க. Volume of the cube equal to a cube. a உடைய வேல்யூ தான் என்ன 5 சென்டிமீட்டர். a கியூப்னா 3 டைம்ஸ் போடணும். 5 5s are 25, 25 into 5 125. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யூனிட் வந்து சென்டிமீட்டர்ன்றதுனால சென்டிமீட்டர் கியூப் போடணும். That's all. Second sum 3.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. Again volume of the cube equal to a cube. a உடைய வேல்யூ தான் என்னன்னா 3.5. 3.5 into 3.5 into 3.5. a கியூப்னா 3 டைம்ஸ் போடணும், அவ்வளோதான். ஏக்கு பதில் 3.5 3.5 ஹோல் கியூப். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். 3.5 into 3.5 மல்டிப்ளை பண்ணோம். 5 5s are 25, 3 5s are 15, carry 1, 3 3s are 9 plus 1 10, 5 12, carry 1 2 1. 2 digit அடுத்த பாயிண்ட் வச்சா 12.25 into again 3.5. 5 5s are 25, carry 2, 5 2s are 10 plus 2 12, carry 1, 5 2s are 10 plus 1 11, carry 1, 1 5 is 5, 5 plus 1 6. Again 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15, carry 1, 3 2s are 6 plus 1, 3 2s are 6, 1 3s are 3, 5 7 8 6 12, carry 1 4. அப்போ 1 2 3 3 டிஜிட் அடுத்த பாயிண்ட் வச்சா 42.875. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மீட்டர்ன்றதுனால யூனிட் மீட்டர் கியூப்ல ரைட் பண்ணணும். தேர்ட் சம் 21 சென்டிமீட்டர். தேர்ட் சம் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அகைன் சேம் தான். வால்யூம் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். நம்மளுக்கு 21 கொடுத்ததுனால 21 கியூப். 21 into 21 into 21. 21 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா 9261 வருது. சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால சென்டிமீட்டர் கியூப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.